ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு சௌந்தர்ய லஹரியில 63வது ஸ்லோகம் பார்க்கலாம். அந்த ஸ்லோகம் படிச்சதுன்னா அதனுடைய பலம் அதிகார பலம் பெற. இது தினமும் 30 நாட்கள் தினந்தோறும் கிழக்கு முகமாக அமர்ந்து 10,000 முறை ஜபித்தால் அதிகார பலம் கிடைக்கும் சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு பலன், இதனுடைய நைவேத்தியம் தேன், பழம், தேங்காய், தயிர் சாதம் இதெல்லாம் நிவேதனம் செய்யலாம். இதனுடைய ஸ்லோகத்தை பார்க்கலாம் நம்ம. ஸ்மித ஜோத்ஸ்னாஜாலம் ஸ்மித ஜோத்ஸ்னாஜாலம் தவ வதன சந்திரஸ்ய பிபதாம் தவ வதன சந்திரஸ்ய பிபதாம் சகோராணா மாசீத திரசதயா சஞ்சு ஜடிமா அதஸ்தே சீதாம் சோர மிருதலஹரி மாம்ல ருச்சயஹ அதஸ்தே சீதாம் சோர மிருதலஹரி மாம்ல ருச்சயஹ பிபந்தி ஸ்வச்சந்தம் நிசி பிருஷம் காஞ்சிக தியா பிபந்தி ஸ்வச்சந்தம் நிசி பிருஷம் காஞ்சிக தியா இப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தாயே, உன்னுடைய அம்பிகையே, உன்னுடைய முகமே சந்திரன், உன் சிரிப்பே வெண்ணிலா என்று எண்ணி சகோர பட்சிகள் மிக்க இனியதான உன் புன்சிரிப்பாகிய வெண்ணிலாவை அதிக அளவில் பானம் செய்து விட்டது. உன் புன்சிரிப்பை சகோர பட்சிகள் அதிக அளவில் பானம் செய்து விட்டதால் அதற்கு அந்த இனிப்பு ரொம்ப திகட்டலாக மாறியது. அதற்காக அந்த பட்சிகள் புளிப்பை மாற்று ரசமாக பருக நினைத்து திரும்பவும் என்ன பண்றது, சந்திரனின் அமிர்த பெருக்கை புளித்த கழிவுநீர் என்று நினைத்து ஒவ்வொரு இரவிலும் அதை திருப்தியாக பானம் செய்து கொண்டு இருக்கின்றது. சகோர பட்சிகளுடைய கதை சொல்றாங்க. இதுல தேவி அம்பாளோட முகம் வெண்ணிலாவுக்கு ஈக்குவலாக இது பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்மித ஜோத்ஸ்னாஜாலம் தவ வதன சந்திரஸ்ய பிபதாம் ஸ்மித ஜோத்ஸ்னாஜாலம் தவ வதன சந்திரஸ்ய பிபதாம் சகோராணாமாசி ததிர சதயா சஞ்சு ஜடிமா சகோராணாமாசி ததிர சதயா சஞ்சு ஜடிமா அதஸ்தே சீதாம் சோர மிருதலஹரி மாம்ல ருச்சயஹ அதஸ்தே சீதாம் சோர மிருதலஹரி மாம்ல ருச்சயஹ பிபந்தி ஸ்வச்சந்தம் நிசி பிருஷம் காஞ்சிக தியா பிபந்தி ஸ்வச்சந்தம் நிசி பிருஷம் காஞ்சிக தியா ஸ்மித ஜோத்ஸ்னாஜாலம் தவ வதன சந்திரஸ்ய பிபதாம் சகோராணாமாசி ததிர சதயா சஞ்சு ஜடிமா அதஸ்தே சீதாம் சோர மிருதலஹரி மாம்ல ருச்சயஹ பிபந்தி ஸ்வச்சந்தம் நிசி பிருஷம் காஞ்சிக தியாஹ. ஸ்ரீமாத்ரே நமஹ. ராம் ராம்.